தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இன்றைய தினம் வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. முந்தைய திமுக அரசில் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த நடைமுறை இந்த அரசிலும் பேணப்பட்டிருப்பதை வரவேற்கிறோம். உழவர் சந்தைகள் புனரமைக்கப்படும் என்பதும் நம்மாழ்வார் பெயரில் விருது வழங்கப்படும் என்பதும் நம்மாழ்வார் பெயரில வேளாண் தொழில்நுட்ப பட்டய கல்லூரி தொடங்கப்படும் என்பதும் வரவேற்கத்தக்கது. அதேபோன்று பல மாறுபட்ட கருத்துகளும் எங்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக இந்த நிதிநிலை அறிக்கையில் அவர்கள் அறிவித்துள்ள திட்டங்களுடைய பரபரப்பான அறிவிப்புகளுக்கு மத்தியில் போதிய நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்பதை நாங்கள் கூர்ந்து கவனித்திருக்கின்றோம். குறிப்பாக மழையால் பாதிக்கப்படும் தானியங்களை பாதுகாக்க 43,500 விவசாயிகளுக்கு 10 கோடி ரூபாய் மதிப்பிலே தார்பாய் வழங்கப்படும் என்கிறார்கள். ஒரு தார்பாயுடைய விலை குறைந்தபட்சம் 2,000 ரூபாய். 43,500 விவசாயிகளுக்கு தார்பாய் வழங்கப்படும் என்கிறார்கள். ஒரு தார்பாயோட விலை 2,000 என்று சொன்னாலும் கூட 5,000 விவசாயிகளுக்கு தான் கொடுக்கப்படும். ஆனால் அதற்கு 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆக திட்டத்திற்கும் இவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய தொகைக்கும் பொருத்தமில்லாமல் இருக்கிறது. அதுபோலவே சீமை கருவேலை மரங்களை அகற்ற மொத்தமாக 4 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள். ஒரு பொக்கணி இயந்திரத்துக்கான வாடகை என்ன, அந்த பொக்கணி இயந்திரத்தை ஓட்டுநருக்கான வாடகை என்ன, முழு தமிழ்நாட்டிலையும் சீமை கருவளங்களை ஒழிக்க 4 கோடி ரூபாய் நிதி போதுமானதா? அதே போன்று விவசாயிகளுக்காக செயற்கை நுண்ணறிவு ஏஐ தொழில்நுட்பத்துக்கான திட்டங்களுக்கு வெறுமனே 2 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. மிக முக்கியமாக மாறி வரக்கூடிய இந்த தொழில்நுட்பத்திற்கு 2 கோடி ரூபாய் நிதி போதுமானதா? மொத்தத்தில் இந்த பட்ஜெட்டில் கோடை மழையை எதிர்பார்த்தோம், ஆனால் மின்னல் வெளிச்சங்களை மின்னுகின்றன. அடுத்து பெரிய அளவுல விவசாயிகளுடைய கூட்டுறவு கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. தாவேக அரசுடைய தேர்தல் அறிக்கையில் சிறு குறு விவசாயிகளுக்கு 100%, பெரு விவசாயிகளுக்கு 50% கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்றார்கள். அது குறித்த அறிவிப்புகள் இன்றைய தினம் எதிர்பார்க்கப்பட்டது. அந்த அறிவிப்பு இல்லாதது ஏமாற்றம் அளிக்கிறது. அதே போன்று காவிரி நீர் கிடைக்காத காரணத்தினால குறுவை பயிரை சாகுபடி செய்யாமல் விவசாயிகள் மிகப்பெரிய பேரழிவுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். எனவே குறுவை பயிர் சாகுபடி செய்ய முடியாத நிலையில ஒரு ஏக்கருக்கு 15,000 ரூபாய் இழப்பீடாக விவசாயிகளுக்கு தர வேண்டும். இதை இந்த டிவிக்கு அரசு செவிமடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று சம்பா சாகுபடி எதிர்பார்த்திருக்கிறார்கள். அவர்கள் சம்பா சாகுபடி செய்வதற்கு ஏற்ப தெலுங்கானா, ஆந்திரா மாநிலங்களில் உள்ளது போல ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 20,000 ரூபாய் மானியமாக வழங்க வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். மேட்டூர் அணை 100 அடி நிரம்பும் நிலையில சம்பா சாகுபடிக்கு 40 டிஎம்சி தண்ணீரை ஜூன் ஜூலை மாதங்களிலே கர்நாடக அரசு தர வேண்டும். தர மறுக்கிறது. உபரி நீர் தான் இப்போது வந்து கொண்டிருக்கிறது. எனவே காவிரி மேலாண்மை ஆணையத்திலே பேசி ஜூன் ஜூலைக்கான 40 டிஎம்சி காவிரி நீரை பெறுவதற்கு இந்த அரசு முயற்சி எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஏற்கனவே சுட்டிக்காட்டியதை போல இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கையில கோடை மழையை எதிர்பார்த்தோம், ஆனால் மின்னல் வெளிச்சங்களே தென்படுகின்றன. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ. थैंक यू. அவர்களை மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.